ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபிராமி சீனிவாசன் பேசுகிறேன். நம்ம தபோவனம் ஸ்ரீ ஞானானந்த சுவாமிகளை பற்றி தொடர்ந்து சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். ஞானானந்த சுவாமிகள் இருக்கிறது திருவண்ணாமலைக்கு அருகில் திருக்கோளூருக்கு போகிற வழியில் தபோவனம் இருக்குது. மகா பெரியவாள் இருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டம் கீழச்செவல்பட்டிக்கு அருகில் இளையாத்தங்குடி. இங்கேருந்து அவர் அழைப்பு விடுறாரு. அவர் வடக்கே இருக்கார், இவர் தெற்கே இருக்கார். எப்படி வருவார்? ஞானானந்த சுவாமிகள் பக்தர்களை எல்லாம் கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருக்க சொல்லிட்டு அறைக்குள்ளே போனார். ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வெளியிலே வரல அப்படின்னு போன பதிவில் பார்த்துருந்தோம். அவர் வெளியில் கூடியிருந்த பக்தர்கள்ட்டெல்லாம் சொல்கிறாரு, நான் இப்போ மகா பெரியவாள் பூஜை பண்ணிக்கிருக்காரு இளையாத்தங்குடியில், அங்கே போயிட்டு வரேன்னார். உடனே அங்கே குழுமியிருந்த பக்தர்களுக்கெல்லாம் ஒரே சந்தேகமும் ஒரு ஐயப்பாடு நிலவியது. அது எப்படி சாத்தியம்? மகான் அந்த அறைக்குள்ளே தான் போனார். ஆனால் கீழச்செவல்பட்டிக்கு பக்கத்தில் இருக்க இளையாத்தங்குடிக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்கிறாரே அப்படின்னு ஒரு சில பக்தர்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லாமல் இருந்தாங்க. உடனே ஞானானந்த சுவாமிகளும் நம்பியவர்களையெல்லாம் விட்டு விட்டு இந்த நம்பாதவர்களை, அவருக்கு தெரியும்ல, அவங்களெல்லாம் நீங்கள் இருங்க, இங்கே கொஞ்சம் இன்று இங்கு தங்கி இருங்க, நீங்கள் நாளைக்கு போகலாம் ஊருக்கு அப்படின்னு உத்தரவு கொடுக்காம அவங்கள தங்க வச்சிட்டாரு. மறுநாள் ஒரு கணவன் மனைவி தபோவனத்திற்கு வருகிறார்கள். தபோவனத்திற்கு ஞானானந்த சுவாமியை சந்திக்கிறார்கள். இந்த சந்தேகமாக இருந்த அந்த ஒரு குழுவினர் அப்போ அங்கே இருக்காங்க. அப்போ இந்த கணவன் மனைவி சொல்கிறாங்க, நேற்று இளையாத்தங்குடியில் இருந்தோம், அப்போ ஞானானந்த சுவாமிகள் வர்றாரு அப்படின்னு மகா பெரியவர் சொன்னார். எங்களுக்கெல்லாம் நம்ப முடியலை. ஆனால் ஒரு ஆடு வந்தது, அந்த ஆட்டிற்கு வாழைப்பழம் கொடுத்தாரு, அதுக்கு மாலை போட சொன்னார், தீபாதரனை காட்டினாங்க. அந்த ஆடும் அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டு விட்டு சென்று விட்டது. மகா பெரியவா சொன்னால், ஏதோ ஞானானந்த சுவாமிகள் இந்த ஆட்டின் ரூபத்திலே இங்கே பூஜைக்கு நான் அழைத்திருந்தேன், வந்திருக்கிறாரு அப்படின்னு அவர் சொன்ன உடனே எங்களுக்கு ஞானானந்த சுவாமிகளை பற்றி உடனே பார்க்கணுங்கிற ஆர்வத்தோடு நாங்கள் இங்கே தபோவனம் வந்திருக்கிறோம் அப்படின்னு அந்த தம்பதிகள் சொன்ன பிறகு இந்த சந்தேக கண்ணோடு பார்த்த அந்த பக்தர்களுக்கெல்லாம் ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. ஆமாம், அவர் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தனிமையிலே ஒரு அறையில் இருந்தார் அப்படிங்கிறது